ஹலோ, எல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப ஒரு டயர்டில் இருப்பீங்கன்னு தெரியுது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நல்லபடியாக பயன்படுத்துங்க. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இதுவரை நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் நாளைக்கு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நிறைய அந்த கொஸ்டின் வருமா இந்த கொஸ்டின் வருமானு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம கூட இருக்கிற அந்த பையனுக்கு அந்த கொஸ்டின் தெரியுது, இவங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியுது, நமக்கு தெரியலங்கிறது நம்ம அவங்களுக்குள்ளே வந்து என்ன கம்பேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உன்னுடைய பெஸ்ட்டை நீ நாளைக்கு பண்ணுங்க. நாளன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நீ எக்ஸாம் எழுதலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் எழுதும்போது எந்த விதமான பதட்டம் இருக்கக்கூடாது. இந்த 10th அப்படிங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் தான். உங்களுடைய லாங் ஜேர்னியில் இந்த 10th அப்படிங்கிறது ஒரு மைல் ஸ்டோன். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நிறைய கடந்து போக வேண்டியிருக்கு. சரியா? அதெல்லாம் நீங்கள் இதுக்காக மிகப்பெரிய ஒரு பதட்டம் அப்படிலாம் தேவையில்லை. ரொம்ப கிளியராக இருங்க. அப்போ தான் வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்லாம் ரொம்ப பக்காவாக எழுத முடியும். நாளைக்கு நைட்டு நல்லா தூங்குங்க. சரியா? அப்போ தான் நாளான்னைக்கு நம்ம எக்ஸாம் நல்லா எழுத முடியும். லாஸ்ட் மினிட்டில் அது தெரியல இது தெரியலன்னு போட்டு எல்லாம் திருப்ப வேணாம். ஆல்ரெடி நீங்கள் என்ன இந்த இந்த 7 நாள் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை நாளைக்கு ஃபுல்லாக ரீகால் பண்ணுங்கள். அப்போ தான் அது செட் ஆகும். பார்த்து விடுது அப்படியே கடந்து போனோம். ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் எல்லா ஃபார்முலாஸ், எல்லா கொஸ்டின்ஸ், இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருந்தது எல்லாமே நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் பக்காவாக ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த முக்கோணவியலில் இப்போ வந்து ஒரு 7 2 மார்க்ஸ் இருக்குது. செகண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 2 மார்க்ஸ் இருக்குது. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த 7 2 மார்க்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஒரு சாலையினுடைய இருபுறம் இடைவெளி இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அவற்றின் உயரம் 4√3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க. சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்யணும்னா அந்த சாலையுடைய அகலத்தை பார்க்கணும். இப்போ இதுதான் வந்து அந்த ரோடோட இதுதான் ரோடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு நபர் நிற்கிறார். அவர் வந்து இந்த பக்கமாக வீடுகளுடைய வரிசையை நிற்கிது, அதேமாதிரி இந்த பக்கம் வீடுகள் வரிசையை நிற்கிது. இங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து என்ன செய்கிறாருன்னா 2 பக்கம் வீடுகளை வந்து ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. அவர் பார்க்கக்கூடிய ஏற்ற கோணம் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி. அவர் பார்க்கக்கூடிய ஏற்ற கோணம் வேறுனா 30 டிகிரி. சரிங்களா? அந்த வீடோடைய ஹைட்டு வந்து 4√3 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்கக்கூடியது என்னென்னா, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அதுதான் கேட்குறாங்க. சரி, நீங்கள் என்ன செய்யலாம்னா இது 2 மெத்தடில் பண்ணலாம். இதை நீங்கள் நார்மலாக வந்து இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள அளவை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது டேன் பயன்படுத்திங்கன்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் கான்செப்டை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சர் என்ன செய்யலாம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த சாலையினுடைய அகலத்தை கிடச்சிரும். ஸோ இதை நம்ம W அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த முக்கோணத்தை வந்து முக்கோணம் ABC அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ முக்கோணம் ABCயில் நல்லா அழகாக எழுதிக்கலாம் இல்லையா? டேன் என்ன வேணும் நமக்கு? டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் 4√3 பை அது அடுத்துள்ள பக்கம் W. அப்போ இது என்னங்க? 1/√3. டேன் 30 டிகிரி மதிப்பு 1/√3 ஈக்குவல் டு 4√3 பை W. ஸோ W இந்த பக்கம் வந்துடும் 4√3 இன்ட்டு √3, அதாவது 4 இன்ட்டு 3, 3 12 மீட்டர் அப்படிங்கிறது அந்த சாலையினுடைய இந்த இடம் மட்டும் உங்களுக்கு 12 மீட்டர். அப்போ மொத்த சாலையினுடைய அகலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்த சாலையின் அகலம், அப்போ சாலையின் அகலம் இல்லைங்களா? ஏபி இது சின்னு வச்சுக்கலாமா, டின்னு வச்சுக்கலாமா? ஓகே, டி. அப்போ பிடி ஈக்குவல் டு சாலையின் அகலம் பிடி ஈக்குவல் டு அந்த 12 2ஆல் நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 24 மீட்டர் கிடைக்கும். இதுதான் அந்த சாலையினுடைய அகலம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. 10√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் காண்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏற்ற கோணம் தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் வந்து 10√3 மீட்டர் உயரமுள்ள எவ்வளோ தொலைவில் இருக்கார்? 30 மீட்டர் தொலைவில் இருக்காங்க. அப்போ இந்த முக்கோணம் என்னென்னு பேர் வச்சுக்கலாம்? நம்ம ABC அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது நம்ம எழுதலாம் முக்கோணம் ABCயில் டேன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டேன் தீட்டா ஈக்குவல் டு 10√3 பை 30.
அப்போது நம்ம இதை வந்து அடுத்த ஸ்டெப் எழுதி கேன்சலேஷன் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஸ்டெப்புக்கு நமக்கு மார்க் இருக்குது. சரியா? இப்போ எப்படி கேன்சலேஷன் பண்ணுற பாருங்க. 1 10 10, 3 10 30. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து மறுபடியும் வந்து அடுத்த ஸ்டெப்பில் இதை எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு மேலே தொகுதியில் வந்து √3 இருக்குது, பகுதியில் வந்து வெறும் 3 இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ அடுத்து இப்போ இந்த √3க்கும் √3க்கும் கேன்சலேஷன் பண்ணலாம். இந்த 3 எப்படி எழுதலாம்னா √3 இன்ட்டு √3ன்னு எழுத முடியும். ஸோ அப்போ ஒரு √3க்கும் ஒரு √3 அடி விட்டு போயிடும். பேலன்ஸ் மேலே வந்து 1 இருக்கும், கீழே அந்த √3 தான் இருக்கும். இந்த 3 தான் நமக்கு இப்படி கன்வெர்ட் ஆகி √3 எழுதிடுது. அப்போ வந்து மேலே நமக்கு என்ன இருக்கும், மேலே வந்து 1 மட்டும் இருக்கும், கீழே வந்து √3 இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 3 வந்து √3 எழுதலாம். ஸோ அந்த √3 அடிபட்டு போயிடும். மேலே 1, கீழே √3 இருக்கும். அப்போ tan θ is equal to 1/√3. ஸோ தீட்டா எந்த டிகிரிக்கு வந்து 1/√3 ஆகுது? தீட்டா வந்து 30 டிகிரிக்கு 1/√3 வேல்யூ கிடைக்கும். அப்போ அவர் கோபுர உச்சியினுடைய ஏற்ற கோணம் வந்து நமக்கு 30 டிகிரி. தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. நூல் தரையுடன் ஏற்படுத்தக்கூடிய சாய்வு கோணம் 60 டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க. சரிங்களா? இந்த சாய்வு கோணம் எவ்வளவு? 60 டிகிரி. தரையிலிருந்து பட்டம் பறக்கிற ஹைட் வந்து 75 மீட்டர். ஸோ ஹைட் இப்படி தான் இருக்கும். ஆனால் பட்டம் வந்து இப்படி இங்கே நின்று தான் ஒரு பட்டத்தை ஏற்றி இப்படி மேலே ஏற்றிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு மேலே நின்று பட்டம் ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு நின்று 10 இப்படி தான் போகும். ஆனால் ஹைட் வந்து தரையிலேருந்து பார்க்கும்போது இதுதான் வெர்டிக்கல் ஹைட். இதுதான் நம்ம பட்டம் பறக்கிறதோட ஒரிஜினல் ஹைட்டு. நம்ம பட்டம் பறக்கிறது வந்து சாய் உயரத்தில் பறக்கும். அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த நூலினுடைய நீளம், இந்த எக்ஸ், இந்த நூலின் நீளம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இது வந்து ஏபிசி. அப்போது மற்ற எல்லா கணக்குலையும் எதிர்ப்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் பார்த்தோம். ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள், எதிர்ப்பக்கம் போய் கர்ணம் பார்க்கணும். ஸோ இங்கே மட்டும் நமக்கு என்ன வருதுன்னா சைன் தீட்டா வருது. இங்கே என்ன வருதுங்க? சைன் தீட்டா வருது. அப்போ சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் 75/x. அப்போ என்ன வருதுங்க இந்த வேல்யூ? சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன? √3/2. சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2 ஈக்குவல் டு 75/x. எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் தொகுதிக்கு வந்துடும். 75 இன்ட்டு 2/√3. சரிங்களா? அப்போ வந்து என்ன வருது? 150/√3. பகுதியில் நமக்கு இப்படி √3 வந்தால் பகுதியை விகிதப்படுத்தி எழுதணும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா மேலங்கிலையும் ஒரு √3ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ நமக்கு என்ன வருது? 150√3/3 அப்படிங்கிறது வருது. அப்போ ஒரு 3க்கும் இந்த 150 கடிச்சோம்னா 5 3 15 0. அப்போ 50√3. ஸோ இதுதான் அந்த நூலினுடைய நீளம். நூலினுடைய நீளம் இதுதான் அந்த நூலினுடைய நீளம். சரிங்களா? நூலினுடைய நீளம் பாருங்க 50√3 மீட்டர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்றக்கோணம் 30 டிகிரியில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. பாருங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? தரையிலேருந்து 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி. அப்போ இது வந்து 30 டிகிரி. தரையிலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குங்க? 48 தொலைவில் இருக்குது. 48 மீட்டர் தொலைவில் இருக்குது. கோபுரத்தின் உயரத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த முக்கோணம் என்னென்னு வச்சுக்கலாங்க? ஏபிசின்னு வச்சுக்கலாங்க. அப்போ இது ஏ, இது பி, இது சி. ஏங்க என்ன வேணால் பேர் வச்சுக்கலாங்க முக்கோணத்துக்கு, அது பிரச்சனை இல்லைங்க. அப்போ முக்கோணம் ஏபிசியில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மார்க் இருக்குது. அதாவது tan 30 டிகிரி ஈக்குவல் டு h/48. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மார்க் இருக்குங்க, இதுக்கு ஒரு மார்க் இருக்குது. இப்போ நம்ம இந்த வேல்யூ எழுதணும். 1/√3 ஈக்குவல் டு h/48. இதுக்கு தான் ஒரு மார்க். சாரி, இந்த 30 டிகிரி வேல்யூ இதுக்கு தான் ஒரு மார்க். இப்போ நீங்கள்
h/48 ஹச்சை நம்ம வச்சுக்கிட்டு இந்த 48 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஹைட் ஈக்குவல் டு 48/√3. ஸோ ஹைட் இந்த பக்கம் வந்துடுது, 48/√3 அந்த பக்கமாக ரைட் சைடில் போயிடுது. சொன்ன மாதிரி பகுதியில் வந்து √3 வந்துடுது. பகுதியை விகிதப்படுத்தணும். ஸோ பகுதி மேலேங்களையும் ஒரு √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே நமக்கு என்ன ஆன்சர் வருது? 48√3/3. அப்போ நம்ம இது கேன்சலேஷன் பண்ணணும். இது கேன்சலேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுங்க? 1 3 3 1 3 3 6 3 18. இந்த ஆன்சர் வந்து என்ன வருது? 16√3 மீட்டர். இது எதோட ஹைட்டு? கோபுரத்தோட ஹைட். கோபுரத்தோட ஹைட்டு 16√3 மீட்டர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடம். சரிங்களா? பாருங்கள், 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை, இது வந்து 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறாள் எனில் கட்டடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. சரிங்களா? இப்போ எல்லாத்துக்குமே நான் இப்படி தான் வரைவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து வந்து 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடம். அப்போ தலைவர் வந்து எங்கே உட்காந்துருக்காப்புல? 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தில் மேலே ஹைட்டில் இங்கே உட்காந்துருக்கார். 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தில் அவர் பாட்டு உட்காந்துருக்காப்புல, இங்கே உட்காந்துருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, கீழே ஒரு பந்து இருக்குது. அந்த பந்தை இங்கே இருக்கிற பந்தை வந்து இங்கே இருந்து பார்க்குறாரு. இறக்க கோணத்தில் பார்க்குறாரு, 60 டிகிரி. அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 60 டிகிரி அவர் வந்து கீழே கண்ணை இறக்கி பார்க்குறாரு. அப்போ அந்த 60 டிகிரி வந்து இங்கே வந்துடும். ஏன்னா இது ரெண்டு இணைகோடு. இது ரெண்டு இணைகோடில் வந்து ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது ஏற்படக்கூடிய ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அந்த 60 டிகிரி இங்கே வந்துடும். சரிங்களா? வேறு அப்போ வந்து கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடைப்பட்ட தூரம். ஸோ அவங்க கேட்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸு இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பேர் வச்சுக்கலாம்? ஏபிசி. அதே தாங்க, ஏபிசி தாங்க எப்போவுமே. சரி, அப்போ முக்கோணம் ஏபிசியில் என்ன வருது? tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னங்க? 20. கீழே இந்த பகுதி என்ன? இது நம்ம தான் நம்ம டிஸ்டன்ஸ்னால எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அதாவது √3 ஈக்குவல் டு 20/x. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மார்க் இருக்குது. ஸோ எக்ஸ் இந்த பக்கமாக வந்துடுது, 20/√3. அதே மாதிரி பகுதியை விகிதப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும்? மேலங்கிலையும் ஒரு √3ஆல் பெருக்கணும். எப்போவெல்லாம் பகுதியில் √3 வருதோ அப்போ இந்த ஒர்க்கை நம்ம செய்யணும். சரிங்களா? அப்போ 20 × √3ஓட வேல்யூ 1.732. கீழே √3 மல்டிப்ளை பண்ணால் ஒரு 3. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த 3க்கும் இந்த 1.732க்கும் கேன்சலேஷன் பண்ணலாம். அப்போ பண்ணால் தான் இந்த கணக்கு சால்வ் பண்ண முடியும். 1 3 3 0.53 15 மிச்சம் 2 23ல் 7 3 21 மீதி 2 22ல் 7 3 21 மீதி 1 10ல் 3 9. சரிங்களா? போதும், அதோடு நம்ம நிறுத்திக்குவோம். இதோடு நானும் வரமாட்டேன் நீயும் வரமாட்டேங்கிற மாதிரி நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து பெருக்கி போடுவோம். 2 3 6 2 7 14 4 மீதி 1 2 7 14 1 15 5 மீதி 1 2 5 10 1 11. எத்தனை நாளுக்கு தள்ளி புள்ளி வைக்கணும்? 1 2 3 4. இன்னொரு 0 ஆட் பண்ணணும். 0 ஆட் பண்ணிட்டு 4 இலக்கம் தள்ளி வச்சோம்னா 11.546. நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன செய்யலாம்னா x ஈக்குவல் டு 11.55 மீட்டர் அப்படி சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த டெசிமல் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இதை நம்ம அதுக்கு அடுத்து வந்து 2 டெசிமலுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணோம்னா ஒன்று ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. 11.55 மீட்டர் வந்துடுது. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து, ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ படம் போடுங்க.
இப்போ வந்து என்னது 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து அவர் அதே மாதிரி என்ன செய்கிறாரு 50√3 மீட்டர் உயரத்தில் ஒரு பாறையின் உச்சியில் ஒரு நபர் உட்காந்துருக்கார், இங்கே உட்காந்துருக்கார். அவர் வந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு. நம்ம ஏற்கனவே போன கணக்கில் சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இறக்க கோணம் வந்து இங்கே ஏற்ற கோணமாக மாறிடும். ஏற்ற கோணம் இறக்க கோணம் ரெண்டுமே சமம், ஏன்னா ரெண்டும் ஒன்றுவிட்ட கோணங்கள். ஏற்ற கோணம் இறக்க கோணம் எதனால் சமம்? ரெண்டும் ஒன்றுவிட்ட கோணங்கள். முக்கியமான ஒன்மார்க் இருக்குல்ல, கவனிச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்கும்பொழுது 50√3 மீட்டர் மகிழுந்துக்கும் பாறைக்கு இடைப்பட்ட தூரம் இந்த எக்ஸ், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம கணக்குக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அப்போ வழக்கம் போல் இது ஏபிசி. அப்போ முக்கோணம் ஏபிசியில் tan எத்தனை டிகிரி? 30 டிகிரி ஈக்குவல் டு 50√3/x 1/√3 ஈக்குவல் டு 50√3/x. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் தொகுதிக்கு வந்துடும். 50√3 இன்ட்டு √3. இது ரொம்ப ஈஸியான கணக்கு. 50 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 150 மீட்டர். கணக்கு இதை பார்க்க முடியுதா? அதாவது அவர் பாறைக்கு மேலே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இங்கேருந்து ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த கார் வந்து இங்கே வந்துட்டுருக்கு. அது அவர் அங்கே கொஞ்சம் ஜாலியாக பார்த்துட்ருக்காப்புல, அதை கேட்குறாங்க. சரி, லாஸ்ட் கொஸ்டின். இதோ ஒரே ஒரு கொஸ்டின், இதோட முடிஞ்சு. இப்போது 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர். ஸோ 2 கட்டடம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கட்டடம், இங்கே ஒரு கட்டடம். எப்படி வச்சுக்கலாமா? கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர். ஓகே, இப்போது அடுத்து இந்த மாதிரி கிடைமட்ட தொலைவு வந்துச்சுன்னா இங்கே ஒரு நமக்கு இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வரும். அதே மாதிரி இங்கிருந்து வந்து நம்ம இதை நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பார்த்துக்கணும். ரைட்டா? இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர் எழுதியாச்சு. இது 70 மீட்டர் அப்படின்னா சார் இதுவும் 70 மீட்டர் தான் சார். ஆமாம் சார். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 45 டிகிரி. ஸோ இங்கிருந்து இதுக்கு பார்த்தோம்னா 45 டிகிரி, இங்கேருந்து இறக்க கோணம் 45, அந்த 45 டிகிரி வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இரண்டாவது கட்டடத்தின் உயரம் வந்து டோட்டலாக வந்து 120 மீட்டர். இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட் வந்து 120 மீட்டர். சரிங்களா? முதல் கட்டடத்தோட உயரம் வந்து என்னங்க? ஹைட் ஹச்னு வச்சுக்கோங்க, அது ஹச்னே வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன? சக்கரை பொங்கல் ரசம் ஊற்றி சாப்பிட்றதா? அது இல்லை, இங்கே கணக்கு கவனிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஹச்சை நம்ம கழிச்சு எழுத வேண்டியதான். இது வந்து 120 மைனஸ் ஹச், இதுதான் அந்த ஏரியா. இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது என்னென்னா, இதுலேருந்து இது வரைக்கும் 120. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஹச்சு. அப்போ நம்ம கழிச்சோம்னா 120 மைனஸ் ஹச். இப்போ நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த வெறும் இந்த முக்கோணம் ஏபிசி மட்டும் எடுத்தால் போதும். இந்த டயக்ராமில் இருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ முக்கோணம் ஏபிசியில் tan 40, இவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் வந்து ஒன்றும் விஷயமே இருக்காது. சொல்லும் போது தான் பெருசாக இருக்கும். சின்ன கணக்கை விட ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஆப்போசிட் சைடு 120 மைனஸ் ஹச் பை 70. இங்கே பாருங்க, அது tan 45. tan 45 வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாது, அமைதியான பயவுள்ள, அது வாட்டுக்கு சத்தம்லாம் வருதுங்க. 1 இந்த 70 இந்த பக்கம் வந்துடும். 120 மைனஸ் ஹச், மைனஸ் ஹச் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஹச். அப்போ 120 மைனஸ் 70. ஆஹா, எவ்வளவுங்க? 50 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 50 மீட்டர். சாரி, முதல் கட்டடத்தின் உயரம் 50 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர் சொல்கிறாங்க. முதல் கட்டடத்தின் உயரம் என்னது? 50 மீட்டர். ஆஹா, எவ்வளோ அற்புதமாக முடிஞ்சிருச்சு. 7 கணக்கு முடிஞ்சிருச்சு. இந்த 7 கணக்கையும் நீங்கள் அவுட் டைம் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் கணக்கில் மனப்பாடம் பண்ணுற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். நீங்கள் ஒரு தடவை வந்து அழகாக வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் காலில் போய் இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இந்த 7ல் எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த 7 கொஸ்டின்லேயும் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் டேனோட மதிப்புகள் தான். ஒன்று 30 டிகிரி வருது, ஒன்று 45 டிகிரி வருது, ஒன்று 60 டிகிரி வருது. டேன் 30 டிகிரியோட மதிப்பு வந்து 1/√3, டேன் 45 டிகிரியோட மதிப்பு வந்து 1, டேன் 60 டிகிரியோட மதிப்பு வந்து √3. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் சைன் 60 டிகிரி வந்துச்சு,
அது √3/2. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சதுன்னா சூப்பராக கணக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் பகுதியில் நமக்கு √3 வந்தால் பகுதியை விகிதப்படுத்தணும். அப்போ √3ஆல் மேலேங்களையும் பெருக்கணுங்கிற விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த 7 கணக்குலேருந்து எந்த கணக்கு வந்தாலும் பக்காவாக போட முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.